உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள் கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவாவும் கரத்தாய் எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமை எம்மை காத்திடும் முந்த அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, தூய சவேரியாரின் திருவிழாவை கொண்டாட நவரால் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நமது ஊரிலும் இந்த அருமையான கெபியை தூய சவேரியாரின் நினைவாக கட்டி இந்த நாளிலே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாலையில் அருமையான மாலை ஆராதனையும் நாளை காலை திருவிழா திருப்பலியும் ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். திங்கள் கிழமையான என்று, அதுவும் திருவரை காலத்தின் முதல் வாரத்தின் திங்கள் கிழமையான இன்று நம் இறைவன் நம் இதயத்தில் பிறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் ஜெபிப்போம். நேற்று நாம் சிந்தித்து பார்த்தோம், இந்த 21 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையை, ஒரு நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நூற்றுவர் தலைவன் நம்பிக்கையோடு ஆண்டவர் வருகிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல செய்தி நமக்கு தரப்பட இருக்கிறது. நாம் நம்பிக்கையோடு இறைவனை தேட வேண்டும், நம் இதயத்தில் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மன்றாடுமாறு உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய திருப்பலியில் அபிஷா பிறந்த நாள் நன்றியாக ஒப்பு கொடுப்போம். மேலும் இறைவனில் இணைந்த சேஸ்வராஜன், ஜெபமாலை மரியான், ஜோசப் ஆண்மலைப்பாற்றிற்காகவும், லூர்து அந்தோனியம்மாள், அந்தோனி சேகர், ஜெயம்மாள் ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும் மன்றாடுவோம். திங்கட்கிழமை நாம் பொதுவாக நம்முடைய திருப்பலியை இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இறைவன் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்ய இருக்கிறீர்கள்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். அதுபோல நாம் இந்த நாளிலே தூய்மை பணியாளர்கள், அடிப்படை தொழிலாளர்கள், நமது வீடுகளில் வேலை செய்பவர்கள், தோட்டத்தில் வேலை செய்பவர்கள், நமக்காக கடைகள் வைத்திருப்பவர்கள், மருத்துவர்கள், இன்னும் மருத்துவ பணி செய்யக்கூடியவர்கள்,
கடல் தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய ஊர் பகுதிகளிலும் நல்ல மழை வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கும் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள் அனைத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர்கள், புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுங்க. அடுத்தவங்களுக்காக மன்றாடுங்க. அடுத்தவங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, புனிதர்கள் சவேரியார்ட்ட மன்னிப்பு கேளுங்க. சவேரியார் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சம்மனசுகள்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இப்போ ஜெபம் பண்ணீங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் கேளுங்க. இந்த திருப்பலி அர்த்தமுள்ளதாக இருக்கட்டு, எங்களுக்காக மன்றாடுங்கள் என நீங்கள் கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்காக மன்றாடுங்க. எல்லாரும் பாவிகள். சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். நம்ம பாவிகள், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் நிலைத்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள்.
ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை ஓர் இனத்திற்கு மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருமையான முதல் வாசகம் என்ன? ஆண்டவர் அருமையாக சொன்னார், இனி ஒரு இனம் ஒரு இனத்துக்கு எதிராக வாள் எடுக்கார். வாசகங்களை கவனிங்க, தயவு செய்து சொல்லுவேன். ஆண்டவர் பேசுகிறார். என்ன அருமையான வாசகம் தெரியுமா? அதாவது இயேசுவின் பிறப்பு அமைதியை கொண்டு வரும். அந்த மெசியாவின் வருகை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எனக்குள் கொண்டு வர வேண்டும். அதான் திருவருகை காலம். அதுக்காக தான் இந்த உடை. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதம். இனி ஒருவருக்கொருவர் இணைந்து மகிழ்ந்து வருவார்கள் என்ற செய்தி தான் நமக்கு தரப்பட்டது. அதுவே அதை மனதில் வைத்து, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு செய்தி எடுக்கணும், ஆண்டவரே நான் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் கெடுத்து பேச மாட்டேன், என் சொந்தத்துக்குள்ள நான் நல்லா இருப்பேன். ஒரு இனம் ஒரு இனத்துக்கு எதிராக வாள் எடுக்காது. போர்க்கருவிகள் படிக்க கேட்டீங்களே, போர்க்கருவிகள் இனி இருக்கா? ஆகவே போர் பயிற்சிகளே இருக்க. அப்படிப்பட்ட அருமையான நாளை நினைத்து பார்க்கக்கூடிய நாம் இப்பொழுது திருப்பாடலுக்குள் நுழைவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். சொல்லுங்க, அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் எங்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நலவாழ்வு இருப்பதாக. ஆண்டவரது இல்லத்திற்கு உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னே நிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்கக்கூடிய செய்தி ரொம்ப அருமையான செய்தி. நூற்றுவர் தலைவர் ஆண்டவர் தன்னுடைய ஊழியனுக்காக மன்றாடுகின்றார். ஆண்டவர் நான் வருவேங்கிறார். ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஐயோ நான் உம்மிடம் வர தகுதி. இதை எப்பெல்லாம் சொல்றோம்? நன்மை வாங்கும்போது சொல்றோம். அவர் சொன்னதுனால அவருடைய ஊழியன் குணமடைந்து, நாம சொல்லி குணமடைகிறோமா? அதுக்கு என்ன பண்ணணும்? உணர்ந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரே கருத்து தான், சமாதானம். என் வீட்டில் சமாதானம், என் மாளிகையில் சமாதானம், என் குடும்பத்தில் சமாதானம், என் உள்ளத்தில் சமாதானம். இனி போர் கருவி இல்லை. ஆண்டவர் என்னில் பிறக்க இருக்கிறார். இந்த செய்தி யாரெல்லாம் எடுத்துட்டு போக இருக்கிறோம்? கை தூக்குங்க. ஒவ்வொரு நாளும் திருவரை காலம் ரொம்ப அருமையான காலம். இனி போர் கருவி இல்லை, இனி போர் பயிற்சி இல்லை, இனி சண்டை இல்லை, சமாதானம் தான். அந்த சமாதானம் என் குடும்பத்தில் இருக்கணும். அதான் திருப்பாளர், என் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அது இருக்கணும்னா ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஆண்டவரே நானும் பாவி. அதனால தான் இன்றைக்கி இந்த பாவ ஜெபத்தை சொல்ல மெதுவாக சொல்லியே வந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் பாவின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்துடுவார். என்னை யாரை தேடி ஆண்டவர் வந்தார்? நான் நல்லவன், நான் சரிதான் என்னை சொன்னா ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார். நீதிமான்களை தேடி நான் வரவில்லை, நான் பாவி. பக்கத்தில் இருந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு வார்த்தை உங்களை எதிர்த்து போட்டுட்டாங்க, சே நானும் பாவி தானே, எத்தனை போட்டிருக்கேன், அவங்கள மன்னிச்சிடுறேன். எவ்வளவு சமாதானம்! இதாங்க திருப்பலி, இதான் நற்செய்தி. சும்மா கும்பிட்டுட்டு போறது இல்லை, இதான் திருப்பலி. மாமியாரை மன்னிச்சிட்டேன், மருமகளை மன்னிச்சிட்டேன், அக்காளை மன்னிச்சிட்டேன், அண்ணனை மன்னிச்சிட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிச்சிட்டேன், நல்லா இருக்கேன் அப்படின்னா அது அமைதி நிலவும். நானும் பாவி என்ற எண்ணத்தோடு நற்செய்தி வாசத்திற்குள் நுழைவோம். வாழ்க்கையை அப்படியே மாற்றுவோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 8 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 5 முதல் 11. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களும் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் காண்பதில்லை, கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசின் பகுதியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே,
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த தெய்வீக பலி, நம்மையே தாட்சியாக்கக்கூடிய பலி, அமைதியை ஏற்படுத்து என்று சொல்லும் பலி, ஆண்டவரே நான் பாவி என தாழ்த்தும் பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடு காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்புக்குரிய சாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுதும் விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே பானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மன்றாடுங்கள், பக்தியோடு மன்றாடுங்கள். மிக அருகிலே ஆண்டவர் வருகையிலே இருக்கின்றீர்கள். இந்த திருப்பலி ஒரு வாழ்வு திருப்பலியாக இருக்கட்டும்.
இந்த ஆண்டு வழிபாட்டு ஆண்டு என்ன புனிதமாக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், அடுத்த இனத்தோடு அடுத்தவங்களோடு சண்டை போடாதுங்க, பிரச்சனையாக்காதுங்க, சமாதானமாக இருங்க, போர் வேண்டாம் என சொல்லுகிறார். நான் பாவி, ஆண்டவரே என் இதயத்தில் வாரும். 100 தலைவன் போல ஆண்டவனை நம் இதயத்தில் வரவேற்போம். ஆண்டவரை நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனமாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்திற்கு எண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரை திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரை, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கும் ஆசி தாரும். ஆண்டவரை, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் மீதிலும் உமது இரக்கம் தந்து நாங்கள் அனைவரும் மகிழ்வோடு சமாதானத்தோடு வாழ ஒருவருக்கொருவர் நாம் பாவிகள் மனமாறுவோம், பரிசுத்தமாவோம் என்ற எண்ணத்தில் வாழவும் அருள் தருவீராக. கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சவேரியார், புனித தோமையார் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் ஏற்றற்று உமக்கு உரியதே. சண்டை இல்லை, சமாதானமே. போர் பயிற்சி இல்லை, இனி மகிழ்ச்சியே. நம்ம எல்லாம் பாவிகள், ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எல்லோரும் நல்லா இருப்போம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடு. மதிய இறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் அமீருக்கு பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உத்தர தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் உள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார், மாற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இன்று மாலை 6:30 ஜெபமாலை,
அதனைத் தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நாளை காலை திருப்பலி 5 மணிக்கு ஜெபமாலை, 5:30க்கு திருப்பலி, திருவிழா திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் ஒரு செய்தி எட்டுப்போங்க. எனக்கு நல்ல செய்தியாக இருந்துச்சு. இனி அடுத்தவங்களோட சண்டையிடக்கூடாது, இனி போர் பயிற்சி இருக்கக்கூடாது. திருப்பாடல் என்ன பார்த்தீங்களா? உங்கள் திருப்பாடல் என்ன படிச்சை? அகமகிழ்வோடு இல்லை, உள்ள வார்த்தையை பறிச்சுகளா? வார்த்தையை நிறுத்தி போனேன். என்ன வார்த்தை சொல்லுங்க? அமைதியோடு. உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் மாளிகைக்குள் அமைதி நிலவுவதாக. சமாதானம், மாளிகைக்குள் அமைதி உண்டாகும். எவ்வளோ அருமையான வார்த்தை. இதை எடுத்து போனால் தானே பூசை விட்டு வெளியே போகும்போது, சே எவ்வளோ அருமையாக ஆண்டவர் எனக்கு தந்துட்டார், என் வீட்டுக்குள்ள சமாதானம். நாளைக்கு நீங்கள் பூசைக்கு வருவிய, நீ என்ன தெரியுமா, பூசையில் பங்கு பெற்றுட்டு நற்கரை வாங்கிட்டு போயிருந்து நினைக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போகணும். திருப்பாடல் எவ்வளோ அருமை பாருங்க. வீட்டில் போய் படிச்சுக்கலாம். உன் மாளிகைக்குள், என் வீட்டிற்குள் அமைதி உண்டாகும். சே எவ்வளோ ஆனந்தமாக நம்ம வெளியே போகலாம். நம்ம எனக்கு ஆண்டவர் மாளிகை வீட்டை தந்திருக்காரு, அமைதின்னு சொல்லிட்டேன். நற்செய்தி வாசகத்தில் என்ன சொல்றாரு? மிக அருமையா, இதே போல ஒரு நம்பிக்கையை எவரிடம் கண்டதில்லை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்வேன். இதான் முதல் நாள் செய்தி. எழுந்திருப்போம், ஆண்டவரோட முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரிடம் இப்படிப்பட்ட நல்ல ஆசிரியை தாரும், நானும் நல் வாழ்வை வாழ்வேன் என ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவர் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காகாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.